தமது சேவை பெறுநர்களான தேரர்களுக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றினால் வழங்கப்பட்டுள்ள விளக்கமறியல் உத்தரவு சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா சுட்டிக்காட்டினார். கரையோர பாதுகாப்பு சட்டத்திற்கு அமைய தமது சேவை பெறுநர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கு போதிய காரணிகளை போலீசார் நீதிமன்றில் முன்வைக்கவில்லை எனவும் அவர் மன்றில் குறிப்பிட்டார். சட்டம் அதிபர் தமது சேவை பெறுநர்களுக்கு பிணை வழங்க இணக்கம் தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு போலீசார் எதிர்ப்பை வெளியிட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி இதன்போது சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் கரையோர பாதுகாப்பு சட்டத்திற்கு அமைய சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டமையினால் அவர்களுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு இல்லை எனவும் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விக்கும் டி ஆப்ரூ தெரிவித்தார். மேலும் எழுத்தாணை மனு தொடர்பான தமது சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கான திகதியொன்றை வழங்குமாறும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கோரிக்கை விடுத்தார். இதனிடையே கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தின் பிரகாரம் சட்டவிரோத நிர்மாண பணிகளை முன்னெடுத்தமைக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்டவர்களை நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்பு தத்துவ ஜெயந்தி போதிராஜ விஹாரைக்கு சொந்தமானது என கூறப்படும் காணியொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கு போலீசார் முயற்சிப்பதாக கூறி கடந்த நவம்பர் 16ஆம் தேதி முதல் தேரர்கள் உள்ளிட்ட குழுவினர் எதிர்ப்பு நடவடிக்கையொன்றை ஆரம்பித்தனர். எனினும் குறித்த காணியில் கடற்கரைக்கு அருகாமையில் உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமை பின்னர் தெரிய வந்தது. அந்த உணவகத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியே இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கான பிரதான காரணம் என்பது பின்னர் உறுதியானது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சில பிரிவுகள் பிணை வழங்க முடியாதவாறு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நுவான் பெல்லந்துடாவ நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். எனவே அந்த பிரிவுகளை மாற்றுமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். எனினும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பில் ஆஜரான சட்டத்திறனிகளால் வழக்கின் பிரிவுகளை அவ்வாறு மாற்ற முடியாது என மன்றுக்கு அறிவித்தனர். அவ்வாறு மாற்றங்கள் மேற்கொள்வதென்றால் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் கட்டுமானம் அகற்றப்பட்டால் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் எனவும் திணைக்களம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர். விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை மறுத்தார். පසුගිය වතාවේදී රජනීතිඥයා වශයෙන් ඉදිරිපත් කරපු වතාවේදී රජනීතිඥයා වශයෙන් ඉදිරිපත් කරපු கடந்த முறை அரசு தரப்பு சட்டத்தரணி வழங்கிய முன்மொழிவுக்கு நாம் இணக்கம் தெரிவித்திருந்தோம். புத்தர் சிலை வைத்துள்ள இடத்தை தவிர்த்து சுற்றுவேலையை அகற்றுவதற்கு நாம் இணக்கம் தெரிவித்தோம். அதனூடாக தேரர்களை விளக்கமறியலில் வைப்பதனை தடுப்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று முக்கியமானதொரு விடயம் தெளிவானது. எனினும் அரசு தரப்பு சட்டத்தரணி இணக்கம் தெரிவிப்பதற்கு தயாராக இருந்த போதிலும் போலீசார் தவறானதொரு கருத்தை மன்றில் முன்வைத்திருந்தனர். இந்த விடயம் தொடர்பிலும் தேரர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பிலும் உயர் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வழக்குகளையும் மீள பெற்றுக் கொண்டால் இவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள கரையோர பாதுகாப்பு சட்ட வழக்கினை மீள பெற்றுக்கொள்ள தயார் என போலீசார் தொடர்ச்சியாக கூறி வந்தனர். போலீசார் பாரிய அழுத்தம் விடுத்திருந்தனர். அந்த வழக்கை மீள பெற்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் தொடரப்பட்ட வழக்கை மீள பெறலாம் என கூறியிருந்தனர். போலீசார் மிகுந்த அழுத்தம் வழங்கியிருந்தனர். சட்டமாதிபர் திணைக்களத்தினால் வருகை தந்திருந்த போதிலும் சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்த போதும் அவர்கள் பாரிய அழுத்தத்தை கொடுத்தனர். ඉල්ලීම තිබියදීත් ඔහු දිගින් දිගට මේ සඳහා පෙනී සිටියදීත් දැඩි බලපෑමක් කළා.